குறிப்பா சமுதாய பணியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பொறுப்பு. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரோட உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு? வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இறைவன் அருள் பரிபூர்ணமா கிடைச்சு எல்லாரும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற ஆண்டவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. உங்க நலன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்க நலமாவே இருக்கோம். என்னென்ன ஆச்சரியங்கள் நமது ராசிக்கு இன்றைய தினம் காத்திருக்கின்றன, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அனைத்தையும் விரிவாக நமது ராசி பலன் நிகழ்ச்சியில் காண்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை அழுத்தி ஆழ்ந்ததை அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் 25 மார்ச் 2022 வெள்ளிக்கிழமை, பிளவ வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாளுங்க. இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி. இன்றைய தினம் கால பைரவர் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே சூரியன், புதன் ஆகிய கிரகங்கள் சேர்ந்து சேர்க்கை பெற்றுள்ளன. மேலும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் மற்றும் ஆனந்தங்கள் பொங்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைப்பீர்கள். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக மிக ஒரு இனிமையான நல்ல நாளாக அமைய நீங்கள் சற்று பொறுமையுடன் உங்களது வேலைகளை செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் உங்களது புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. குறிப்பாக சமுதாய பணியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பொறுப்புகள் கூட சில கூடுதலாக பணி பொறுப்புகள் உங்களை நம்பி கொடுப்பாங்க. அதன் மூலமாக உங்களது செல்வாக்கு இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் மாணவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பான நாள்னு சொல்லலாங்க. இன்றைய தினம் உங்களது உயர்கல்வி தொடர்பான முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய காலேஜ்லயோ உள்ள பெரிய வெளிநாடு யூனிவர்சிட்டிலயோ உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. எனவே இந்த வாய்ப்புகள் ஸ்டூடெண்ட்ஸ் தவறாம பயன்படுத்திக்கங்க. இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் காரணமாக இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் கல்வி சம்பந்தமான வாய்ப்புகள் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு நீங்க ஒரு ஃபியூச்சரான எதிர்காலத்தை அமைச்சுக்கிறதுக்கான ஒரு அடித்தளமா இன்னைக்கு நீங்க பேஸா அமைச்சுக்க முடியுங்க. இன்றைய தினம் குறிப்பாக பெண்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு தகுந்த மரியாதை மதிப்புகள் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்போ இருக்குங்க. கண்டிப்பாக இன்றைய தினம் பெண்களுக்கு உங்களது காரியங்களை நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு இன்றைய தினம் அனைத்திலும் வெற்றிகளை பெற முடியும். குடும்பம் சம்பந்தமான முயற்சிகள், உங்களது அலுவலக பணிகள் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திலும் சிறந்த வெற்றிகளை பெறுவதற்கான நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களது புதிய சிந்தனைகள் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. வியாபாரத்திலும் அப்படிதான் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களது சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களது சிந்தனை குதிரைகளை தட்டிவிடுங்கள். இன்றைய தினம் நீங்கள் உங்களது முயற்சியையும் உழைப்பையும் இன்றைய தினம் தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கு அமையறதுனால இன்றைய தினம் உங்களது குடும்பம் முழுவதுமே சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் திகழக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு திருமணம் தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு திருமண முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கை கொடுங்க. இன்றைய தினம் ஏற்கனவே ரொம்ப நாளாக திருமண தடைகள் பட்டு இருந்தவங்களுக்கு இப்போது முயற்சிகள் செஞ்சால் கண்டிப்பாக திருமண தேதி குறிக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இப்போ தயங்காமல் மேற்கொள்ளுங்க. உங்கள் முயற்சி கண்டிப்பாக நல்ல வெற்றிகளை தருவதாக அமைங்க. எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் தகர்த்தெறியக்கூடிய நல்ல ஒரு மன வலிமையோடு இருப்பீங்க. எனவே இன்றைய தினம் உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். ரொம்ப நாளாக தடைபட்டு இருந்த காரியங்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு வெகு விரைவில் சீக்கிரமாக முடியக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இருக்குங்க. இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இந்த சூழ்நிலை மூலமாக உங்களது காரியங்களில் நீங்கள் வெகு நாட்களாக பெண்டிங்காக இருக்க ஜவ்வா எடுத்துட்டு இருக்கக்கூடிய காரியங்களை கூட இதில் நீங்கள் வெற்றிகரமாக முடிக்க முடியுங்க. எனவே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியில் நிறைந்த ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுங்க. இல்லை வேலையிடும் இளைஞர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள், மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சி மற்றும் உங்களுடைய நேர மேலாண்மையுடன் உழைப்பு, இதை இரண்டையும் நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றிகளை பெற முடியும். நீங்கள் விரும்பிய வேலைகளை பெற முடியும். இந்த வேலையெல்லாம் நமக்கு கிடைக்குமா, இதுக்கெல்லாம் போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா, ஏதோ அப்ளிகேஷன் போட்டேன் இன்டர்வியூ கூப்பிட்றாங்க, இதுக்கு போய் போனால் நமக்கு கிடைக்குமெல்லாம் இதை நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த விதமான முயற்சிகளையும் தளர்வு இல்லாமல் உங்கள் மேலே உங்கள் நம்பிக்கை வச்சு நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. எந்த இன்டர்வியூவும் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை அமைய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. பலவிதமான பொறுப்புகள், காரியங்கள் உங்களது தோள் மேலே விழுந்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் நல்ல ஒரு சிந்தனையுடன், தெளிவான சிந்தனையுடன் முக்கியமான முடிவுகளை எடுத்து உங்களது காரியங்களை திறம்பட வெற்றிகளை நோக்கி செலுத்தக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. அதற்கான ஆற்றல் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப நாளாக வசூலாகாத பணங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வசூல் செய்வதில் இன்றைய தினம் நீங்கள் நேரத்தை செலவிடலாங்க. நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். நீங்கள் ஒரு லிஸ்ட்டை போட்டு வராக்கடன்களை இன்றைய தினம் வசூல் செய்யலாம். உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கு. பணவரவுகள் கிடைக்க பெறுவீங்க. இன்றைய தினம் மாலை நேரம் உங்களது நண்பர்களுடன் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் நல்லா பிளான் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களோட நீங்கள் இன்னைக்கு நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை அமைக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க.
வரப்போகின்ற சில விடுமுறையை உங்களது ஃப்ரெண்ட்ஸ்களோடு சேர்ந்து நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய அளவிற்கு நீங்கள் நல்ல ஒரு பிளானை இன்றைக்கி போடலாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புதிதான பார்ட்னர்களை ஏதாவது உங்கள் தொழிலில் சேர்த்துக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பார்ட்னர்களை சேர்த்துக்கிறது மூலமாக சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போதைக்கு நீங்கள் புதிய பார்ட்னர்களையோ அல்லது புதிதாக ஏதாவது முயற்சிகளையோ உங்களது தொழிலில் யாராவது ஆலோசனைகள் சொன்னால் அதை இன்றைக்கி ஏற்றுக்காதீங்க. வழக்கமான வேலைகள் இன்றைய தினம் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். நீங்கள் புதிய கூட்டாளிகளை இப்போது சேர்த்துக்கொள்ள சரியான தருணம் இல்லைங்க. இன்னைக்கு உங்க மனசுல நல்ல நல்ல புதிய ஐடியாக்கள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து உங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய திறனை கண்டிப்பா அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதிதாக எந்த கூட்டாளிகளையும் சேர்த்துக்கொள்ள வேண்டாம். நீங்க எந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்திருந்தாலும் உங்களுடைய செலக்ஷன் இன்னைக்கு வீண் போகாதுங்க. கண்டிப்பா உங்களுடைய தேர்வுகள் நீங்க நினைச்சதை விட நீங்க செலக்ட் பண்ண விஷயங்கள் நீங்க நினைச்சதை விட நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதா அமையும். எனவே நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து இன்றைய தினம் காரியங்களை செய்யலாங்க. தன்னம்பிக்கை முக்கியம். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரோட உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லவ்ல உங்களுடைய காதல் வாழ்க்கையில முழு இன்பத்தையும் இன்னைக்கு நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினம் அமைப்பெறுவீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வு, நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு அமையறதுனால மனம் உற்சாகமான நிலையில வைத்துக்கொள்ள முடியுங்க. திருமணம் ஆனவர்களுக்கும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு இனிமையான வாழ்வு காத்திருக்குங்க. கண்டிப்பா நீங்க எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பேசி தீர்த்துக்கலாம். நீங்க உங்களது மனம் கவர்ந்த உங்களோட வாழ்க்கை துணையுடன் இன்றைய தினம் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அமைத்துக்கொள்ள அனுபவித்துக்கொள்ள ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமைப்பெறுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சைங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 2ங்க. நமது மீனராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது மீனன்புடி ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்த மறந்துடாதீங்க. இன்றைய தினத்தில் நட்சத்திர ரீதியாக பார்க்கும்பொழுது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செல்வாக்கு புகழ் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையில் இருக்குங்க. குறிப்பாக சமுதாயம் சம்பந்தப்பட்ட தொண்டு சம்பந்தப்பட்ட பணியில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு புகழ் கூடக்கூடிய ஒரு நாளாக அமைப்பிருங்க. ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த சில கவர்மெண்ட் சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுல தாமதங்கள் இருந்ததுன்னா இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடான சில விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு சீக்கிரமா முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. எனவே கவர்மெண்ட் ரிலேட்டடான ஜவ்வாலத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை இப்போ நீங்கள் மீண்டும் முயற்சி செய்யலாம். நல்ல வெற்றிகளை பெற முடியுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்புகள் கிடைக்குங்க. உங்களது வியாபாரமாக இருக்கட்டும், உங்களது அலுவலகமாக இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கிறதுனால உங்களது பணிகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும். நல்ல உதவிகள் கிடைக்குங்க. இன்றைய தினம் மாணவர்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களது கல்வியில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு இனிமையான நாளாகவே மாணவர்களுக்கும் அமையுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனசில் இருக்குங்க. நல்ல ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக நல்ல முடிவு எடுப்பீங்க. ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் கனிவுடன் பேசி அமைதியுடன் நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. சிரிச்ச முகத்துடன் இன்றைய தினம் பழகுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன்கள் இன்றைய தினம் கிடைக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் நம்ம வீடியோ பார்த்து பலன் பெறட்டும். மேலும் நமது வீடியோவில் ஏதாவது கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எனவே உங்களோட கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க அது உதவியாக இருக்கும். நமது மீனன்புடி ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளும் எடுத்து மறந்துடாதீங்க. மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.